கனடா ஒரு நல்ல நாடு. எப்பன்னு சொன்னால் நீங்கள் கனடாவுக்கு வந்து டூரிஸ்ட்டாக சுற்றி பார்த்து போட்டு போகிறதுக்கு. ஆனால் கனடாவில் நீங்கள் ஒரு ஒர்க் பெர்மிட்லேயோ அப்படி இல்லைன்னு சொன்னால் பிஆர்ஓவோ சிட்டிசனாவோ இருந்து ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கும் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கும் டெக்ஸ் பே பண்ணணும். நீங்கள் குறைவாக ஏர்ன் பண்ணக்குள்ளே 20% இருந்து நீங்கள் கூடுதலாக ஏர்ன் பண்ண நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் ஆல்மோஸ்ட் 50% டெக்ஸாக கொடுக்க வேண்டியிருக்கும். இதே இது நீங்கள் துபாயில் ஏர்ன் பண்ணீங்கன்னு சொன்னால் 0% டெக்ஸ். நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணத்துக்கு நீங்கள் எந்த விதமான டெக்ஸுமே பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற பணத்துக்கு டெக்ஸ் பே பண்ண தான் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ன் பண்ணுற பணத்தில் அரைவாசை பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் தந்த பணத்தையும் நீங்கள் செலவழிக்க போகக்குள்ள அதிலிருந்தும் 13% டெக்ஸ் பிடிப்பாங்க. இங்கே ஒன்டாரியோவில் வேறு ப்ரொவின்ஸுக்கு வேறு மாதிரி. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணத்தில் 50% 60% திரும்ப கவர்மெண்ட்டுக்கு போகுது. நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணம் ஃபேக் பேப்பருங்கிறது அது வேறு கான்செப்ட். நான் அதை பற்றி காய்க்க வரல. இப்போ பிரிண்ட் அடித்து ஃபேக்கான பேப்பரை தான் தாரானுகள். அப்படி தார மாதிரி தந்துட்டு உங்கள்கிட்ட இருந்து 50-60% திரும்ப பிடுங்கி எடுக்கானு. இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான ஆட்கள் கிரிப்டோவிலேயோ ஸ்டாக்லேயோ அப்படி இல்லைன்னு சொன்னால் கேஷை சும்மா வச்சிருக்கிறதுக்கோ நிறைய பயப்படுவாங்க. என்ன சொன்னால் இப்போ நம்ம கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நாளைக்கு அது 10x ஆகிட்டு 100x ஆகிட்டுன்னு சொன்னால் அந்த 100x ஆகிற அமௌண்ட்டு தர நாளைக்கு விட்ரோ பண்ணக்குள்ளே அதில் டெக்ஸ் அடிப்பானுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதில் டெக்ஸ் அடிப்பானுன்னு சொல்லி நிறைய பேர் பயத்தில் இப்படி செய்வான அந்த பயத்திலே நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே போகாமல் இருப்பீங்க. ஆனால் அதுக்குன்னு சொல்லி ஒரு லூப் ஹோல் ஒன்று இருக்குது. இந்த லூப் ஹோலை பாவிச்சு நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணினாலும் சரி, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்குள்ளே கேஷாகவே நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அந்த பணத்தை நாளைக்கு நீங்கள் வெளியில் எடுக்கக்குள்ளே எந்த விதமான டெக்ஸுமே பே பண்ண தேவையில்ல. இதில் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎஃப்எஸ்ஏன்னு சொல்கிற டெக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இது என்னதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொன்னாலும் இது உண்மையாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய அக்கௌண்ட். அதாவது நீங்கள் அந்த இதுக்குள்ளே டிஎஃப்எஸ்ஐக்குள்ளே பணத்தை கொண்டு போனால் அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ அது என்னன்னு சொன்னால் உங்களோட பணத்தை உள்ளுக்கு எடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணினாலும் உங்களுக்கு டெக்ஸ் ஃப்ரீ. அதில் நீங்கள் லாபம் அடைஞ்சாலும் சரி நட்டம் அடைஞ்சாலும் சரி அதுக்குள்ளே இருக்கிற பணத்தை நாளைக்கு நீங்கள் வெளியில் எடுக்கக்குள்ளே உங்களுக்கு எந்த விதமான டெக்ஸுமே வராது. ஸோ இந்த டிஎஃப்எஸ்ஐக்குள்ளே நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு 18 வயசாக இருக்கணும். அப்படி அடுத்தது நீங்கள் கெனேடியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் சிட்டிசனாக இருக்கலாம், பிஆராக இருக்கலாம், அப்படி ஒர்க் பெர்மிட்டில் இருக்கலாம், அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். அதாவது கனடாக்குள்ளே ஒரு டெம்பரரி ரெசிடெண்ட்டாவோ அப்படி இல்லாட்டி பெர்மனன்ட் ரெசிடாவோ எப்படியோ நீங்கள் கனடாக்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவுக்கு நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு அளவுண்டு தருவாங்க. 2025 கண்ட்ரிபியூஷன் லிமிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $7,000. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு தான் நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொரு அளவுண்டு தருவாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த வருஷம் கண்ட்ரிபியூட் பண்ணாட்டி அது அப்படியே மூவ் ஃபார்வர்ட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ 2024 உதாரணத்துக்கு சொல்கிறேன் 5,000. ஆனால் நீங்கள் 2024 இன்வெஸ்ட் பண்ணலை. இப்போ 2025 வந்துட்டு 2025 7,000 சொன்னால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணாதால அந்த 5,000 இங்கே கரிஃபோர்ட் ஆகி வந்து டோட்டலாக இப்போ உங்களோட அலோகேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இடம் எவ்வளோ வரைக்கும்னு சொன்னால் 12,000 நீங்கள் உள்ளுக்கும் கொண்டு போகலாம். ஸோ இந்த டிஎஃப்எஸ்ங்கிற விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க 2009. ஸோ 2009 உங்களுக்கு ஆல்ரெடி 18 வயசாகி நீங்கள் எலிஜிபிளாக இருந்திருப்பீங்கன்னு சொன்னால் 2025 இன்றைக்கு வரைக்கும் உங்களோட டோட்டல் கண்ட்ரிபியூஷன் லிமிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $95,000. ஸோ $95,000 கெனடியன் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட்டுக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் கிரிப்டோ இடிஎஃப்ஸில் அப்படி இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி இல்லாட்டி ஸ்டாக் இடிஎஃப்ஸில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி அது 10x 100x ஈவன் 1000x ஆகினா கூட நாளைக்கு மில்லியன் கணக்கில் நீங்கள் வெளியில் எடுத்தால் கூட அதுக்கு $1 கூட டெக்ஸ் இல்லை. ஆனால் இந்த கண்ட்ரிபியூஷன் லிமிட்டை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் $1 இன்வெஸ்ட் பண்ணினாலும் அப்படி எக்ஸ்ட்ராவாக கொண்டு வருகிற அமௌண்ட்டோட 1% எவ்ரி மந்த்ன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. அதாவது 95,000 தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட். நீங்கள் 95,000 $1 கொண்டு போனாலும் அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ வரைக்கும் அதுக்கு ஒவ்வொரு மந்த்தும் பெனால்ட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களோட சிஆர்ஏ அக்கௌண்ட் நீங்கள் டெக்ஸ் ஃபைல் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த சிஆர்ஏ அக்கௌண்ட் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கண்ட்ரிபியூஷன் லிமிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதிலேயே காட்டும். நீங்கள் மெனுவெலாம் கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதிலேயே உங்களுக்கு காட்டும். நீங்கள் இவ்வளோ காலத்துக்கு கண்ட்ரிபியூட்டே பண்ணில்ல. நீங்கள் 2009 இது இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஆல்ரெடி 18 வயசு ஆகிருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களோட கண்ட்ரிபியூஷன் லிமிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $95,000. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணத்தில் கிட்டத்தட்ட 20% 50% அநியாயமாக டெக்ஸுங்கிற பேரில் களவெடுக்கான்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட்டு உள்ளே கொண்டு போய் நீங்கள் ஸ்டாக் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி அதை நேச்சுரலாக உள்ளுக்கு க்ரோ ஆக விடுங்க.
குரோவாக விடக்குள்ளே அது நாளைக்கு 10x 100x வரக்குள்ளே லைக் நீங்கள் வித்ட்ரா பண்ணக்குள்ளே நீங்கள் எந்த விதமான டேக்ஸுமே இந்த கல்லணுகளுக்கு பே பண்ண தேவையில்ல. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பிட்காயின் இடிஎஃப்ஓ எத்தூரியம் இடிஎஃப்ஓ வாங்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை ஒரு கஸ்டடி வாலெட் ஒன்று தான் வாங்குவீங்க. ஏதாவது ஒரு இடிஎஃப் கம்பெனிஸ்கிட்ட தான் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ பிட்காயின் அதே ப்ரைஸில் தான் நிற்கும். இல்லாட்டி எத்தூரியம் இடிஎஃப் வாங்குவீங்கன்னு சொன்னால் எத்தூரியத்தில் அதே ப்ரைஸில் தான் நிற்கும். உதாரணத்துக்கு யூஎஸ்ட BlackRock வேன்கார்டோட இடிஎஃப்ஸ்கள் மாதிரி. ஸோ இது கஸ்டோடியலுங்கிறதால நீங்கள் உங்களோட ஓன் வாலெட்டில் நீங்கள் உங்களோட கிரிப்டோவை கொண்டிருக்க மாட்டீங்க. ஸோ செல்ஃப் கஸ்டடிங்கிற விஷயம் நீங்கள் இந்த வீடியோஸ் சொல்கிற செல்ஃப் கஸ்டடியை முக்கியத்துவம் போடுற நான் வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் செல்ஃப் கஸ்டடிங்கிற எவ்வளோ முக்கியம்னு சொல்லி நான் நிறைய தரம் பேசியிருப்பேன். ஆனால் டிஎஃப்எஸ்ஏ நீங்கள் டெக்ஸுலேருந்து தப்புனுங்கிறதுக்காக டிஎஃப்எஸ்ஏயில் கண்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் செல்ஃப் கஸ்டடியை பற்றி பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் செல்ஃப் கஸ்டடியாக தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட்டு கூட வாங்க முடியாது. நீங்கள் ரெகுலர் எக்ஸ்சேஞ்சில் போய் தான் வாங்கணும். அப்படி வாங்கக்குள்ளே நாளைக்கு நீங்கள் செல் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஹெஃப்டி டேக்ஸ் வந்து உங்களுக்கு விழும். ஸோ அது செல்ஃப் கஸ்டடி இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட்டுக்குள்ளே வாங்குறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது கவர்மெண்ட்டோட விஷயம்தான், ரெகுலேட் பண்ண விஷயம்தான். நாளைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்மல் ப்ரோக்கரேஜியல் நிறைய இருக்குது. அந்த ப்ரோக்கரேஜியலில் பிரச்சனை வந்தாலும் கவர்மெண்ட் இன்ஷூர் பண்ணியிருக்கிறதால நாளைக்கு அந்த ப்ரோக்கரேஜியல் இல்லாமல் போனால் கூட உங்களோட ஃபண்டு உங்களுக்கு கிடைக்கும், ஷூராக கிடைக்கும். என்ன காரணம் சொன்னால் அது கவர்மெண்ட் ரெகுலேட்டட் ப்ரோக்கரேஜஸ். ஸோ அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி எக்ஸ்சேஞ்சியல் மாதிரி ப்ராப்ளம் இல்லை. இது கவர்மெண்ட் ரெகுலேட்டட் ப்ரோக்கரேஜியலுங்கிறதால அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. ஸோ செல்ஃப் கஸ்டடி வேணும்னு சொன்னால் நீங்கள் டெக்ஸோடு தான் நீங்கள் வாங்கி ஆகணும், வர வழி இல்லை. ஆனால் டெக்ஸில் இருந்து தப்பிக்கணும்னு சொன்னால் நீங்கள் டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட் கூடாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு இந்த டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட் கூடாக நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸ்லையோ கிரிப்டோஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்களா இல்லையாங்கிறதுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு இந்த டிஎஃப்எஸ்ஏ அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி இதில் போய் பிட்காயின் இடிஎஃப்ஸ்களோ அப்படி இல்லாட்டி ஸ்டாக்குகளை வாங்குறதுக்கு கைடன்ஸ் ஹெல்ப் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைமில் வீடியோ எத்தனை லைக் இட்டிங்கிறதுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு எப்படி செய்கிறாங்கிற மேலே டீட்டெயில்ஸ் நான் தரேன். பை.